நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஃபேஸ் எதுனா இந்த 20s தான். இந்த 20sல நிறைய நாள் என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல, ஒரு 10 நிமிஷம் கூட என்னால ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய முடியாது. மைண்ட் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி இருந்த அட்டென்ஷன் ஸ்பேனை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் ஆக்குனதுக்கு நான் ஒரு 3 விஷயத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். நீங்க இதை 2-3 வாரம் கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அட்டென்ஷன் ஸ்பேனும் இம்ப்ரூவ் ஆகும். முன்னாடி நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே என்டர்டைனிங்கான விஷயத்த கன்சியூம் பண்ணதா. அது ஸ்க்ரோலிங் பண்றதா இருக்கலாம், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றதா இருக்கலாம், இல்ல சின்னதா கேம் விளையாடுறதா இருக்கலாம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பிரெயினுக்கு எஃபோர்ட்டே இல்லாம பிளஷர் கிடைச்சிடும். ஸ்க்ரோல் பண்றதுனால ஃப்ரீயா அவ்வளவு டோபமைன் கிடைக்கும். அப்படி டோபமைன் கிடைச்சதுனால உங்க பிரெயினுக்கு மேக்ஸ் அசைன்மெண்ட்டோ கோடிங்கோ பண்றதுக்கு எப்படி மனசு வரும்? காலையில எழுந்த உடனே ரீல்ஸ் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி உங்க டோபமைன் சிஸ்டம் ஓவரா யூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை விட இன்னும் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க காலையில எழுந்த உடனே மெசேஜ், நியூஸ், இமெயில் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின்ல நிறைய பார்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆனா நீங்க காட் மோட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்க பிரெயின்ல இப்படி ஆகக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ண நமக்கு தேவையான பிரெயின் பார்ட் மட்டும் ஆக்டிவா இருக்கணும், மத்த அன்னெசரி பார்ட்லாம் காமா இருக்கணும். காலையில எழுந்த உடனே எல்லாத்தையும் ஓபன் பண்ணீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இதை தடுக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ற மெத்தட் தான் பிளைண்ட் ஃபோல்ட் மெத்தட். சிம்பிளா சொல்லணும்னா, அன்னைக்கு நாளைக்கான முக்கியமான வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்க என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க. நான் எழுந்த உடனே போனை ஃபிளைட் மோட்லயோ சைலண்ட் மோட்லயோ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பண்றது டீப் ஒர்க் தான். அந்த நாளைக்கு தேவையான ஒர்க்கை, அது யூடியூப் வீடியோக்காக இருக்கலாம், இல்ல ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக இருக்கலாம், அந்த டீப் ஒர்க் செஷனை முடிச்சிட்டு தான் மெசேஜ் செக் பண்ணுவேன், இல்ல ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுவரையும் பிரெயினுக்கு ஈஸி பிளஷர் கொடுக்கவே மாட்டேன். நான் முன்னாடி எல்லாம் போக்கஸ ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். சுவிட்ச் ஆன் பண்ணா போக்கஸ் வந்துரும்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா போக்கஸ் ஒரு மசில் மாதிரி, அதை நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். முன்னாடி எல்லாம் என்ன கன் பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி செய்யன்னு சொன்னாலும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா அந்த போக்கஸ் மசில் எனக்கு டெவலப் ஆகல. ஒரு ஜிம் எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கே புரியும். ஒரு ஜிம்முக்கே போகாத ஆள்கிட்ட போய் நீ ஒரு 10 புல்லப்ஸ் எடுனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா புல்லப்ஸ் பண்ற மசில் அவங்கள்ட்ட டெவலப் ஆகல. அதை ட்ரெயின் பண்ணி எப்படி டெவலப் பண்றோமோ அதே போலதான் ஃபோக்கஸையும் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பண்ணது என்னன்னா, 20 இல்ல 30 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிடுவேன். அந்த டைம்குள்ள ஒரு டாஸ்க்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எவ்வளவு போர் அடிச்சாலும், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனாலும், மைண்ட் எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அந்த டைமர் முடிகிற வரை அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செட்டுக்கு ரெடி ஆகுவேன். ஜிம்ல கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்க்ரீஸ் பண்றோம்ல, அதே போலதான் நம்ம செட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டா 5 to 6 செட் நீங்க பண்ணலாம். இதுலயே உங்க ஃபோக்கஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போது என்னோட டேபிள் ரொம்ப மோசமா தான் இருக்கும், ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது. ஆனா அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது என்விரான்மெண்ட் நம்மளோட திங்கிங்ல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு. ரூம் மோசமா ஆர்கனைஸ்டா இல்லைன்னா நம்மளோட தாட்ஸும் அதே போலதான் இருக்கும். டேபிள்ல நிறைய பேப்பர் அங்கே இங்கேயும் இருந்துச்சுன்னா டீப் போக்கஸ் மோடுக்கு போறது ரொம்பவே கஷ்டம். வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல நமக்கு தேவையான விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களால ப்ரொடக்டிவா இருக்கவே முடியாது. இதனாலதான் அன்னெசரி ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகி உங்களால போக்கஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரூம், டேபிள் இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியே. இப்படி பண்றதுனால ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈஸியாவும் என்ஜாயபிளாவும் இருக்கும். அதே போல முன்னாடி நாள் நைட்டே நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத பத்தின கிளியரான ஒரு பிளானை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணா அடுத்த நாள் எழுந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ சொன்ன டெக்னிக்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும், உங்க லைஃப்ல நல்லாவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆனா இது மட்டும் போதும்னு சொன்னா நான் பொய் சொல்ற மாதிரி ஆகிடும். உண்மையா சொல்லணும்னா பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்ல ஸ்லீப் ஷெட்யூல் வேணும், ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணணும், கிளீனான ஃபுட் சாப்பிடணும். பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஃபோக்கஸ் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஃபோக்கஸ் வராது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.